ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் மொபைல் சர்வீஸ் பண்றதுக்கு, அதாவது CPU லெவல் சர்வீஸ் பண்றதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டென்சில்ஸ் தேவை அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்மளோட மொபைல் சர்வீஸ்ல பார்த்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் பர்டிகுலரா இந்த ஐசிக்கு என்னென்ன ஸ்டென்சில்ஸ் வரும், இல்ல ஒரு கடை வைக்க போறோம், அந்த கடை வைக்கும் போது என்னென்ன ஸ்டென்சில்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா பெண்டிங்ல இருக்கக்கூடிய மொபைலுக்கு என்ன ஸ்டென்சில் வாங்கினா மேட்ச் ஆகும், அதுக்குரிய நம்பர் என்ன, அது எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ என்னென்ன ஸ்டென்சில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் வரைக்கும் நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்டென்சில்ஸ் வந்து நம்ம ஸ்டென்சில் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அதுடைய நம்பர் பிளஸ் என்னென்ன அந்த ஸ்டென்சில் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ற பத்தி நான் சொல்ல போறேன் இந்த வீடியோல. கவனம் பார்த்துக்கிட்டு நண்பர்கள் அப்படியே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய யூனிவர்சல் ஸ்டென்சில், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த யூனிவர்சல் ஸ்டென்சில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு, சில்வர் கலர்ல இருக்கு. ஸோ பிளாக் கலர் வந்து ரெஃபரன்ஸ், அதனால நம்ம ரீபால் பண்ணும்போது ஈஸியா நம்மளுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஸோ அதனால பிளாக் கலர் இது யூனிவர்சல் ஸ்டென்சில். நம்மளோட RFIC-யா இருக்கட்டும், நம்மளோட நெட்வொர்க் ஐசியா இருக்கட்டும், நம்மளோட பவர் ஐசியா இருக்கட்டும், நம்மளோட CPS இருக்கட்டும், இல்ல EMS கம்ப்ளீட்டா ஒரு யூனிவர்சல் டைப்ல இருக்கக்கூடியதுல எல்லா ஐசியும் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த யூனிவர்சல் பண்றதுல நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, சார் ப்ராப்பரா ரீபாலிங் வர மாட்டேன்னு சொல்லும்போது, ஸோ அந்தந்த மாடலுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணோம், அந்த ஐசி நம்பருக்கு ஏத்தாப்புல நம்ம ஸ்டென்சில் வாங்கி தான் ஆகணும். ஸோ ஐசி ஸ்டென்சிலோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 ல இருந்து 250 வரைக்கும் ஒரு ஸ்டென்சில் காஸ்ட் வருது. ஸோ இந்த பிராண்ட் தான் வாங்க சொல்ல மாட்டோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு பிராண்ட் வாங்கும்போது நான் சொல்லக்கூடிய நம்பர், நான் இப்ப இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென்சில் ஒரு சைனா பிராண்ட் தான், ஆமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா MI17. ஸோ இந்த மாடல்ல எது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போக்கோல இருந்து இப்போ ரெட்மில வந்து 10, Note 10, 10 Pro, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 Pro, 11 Pro Plus, 11E, 11SC. ஸோ இந்த அனைத்து மாடலுக்கும் CPU, தென் அடுத்து பாத்தீங்கன்னா EMMC, பவர் ஐசி, நம்மளோட நெட்வொர்க் செக்ஷன்ல இருக்கக்கூடிய 4G 3G ஐசி, ஸோ அனைத்துக்குமே ஒரே ஸ்டென்சில் தான் MI17. சரி, இந்த மாடல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே ரீபால் பண்ணலாம். ஸோ அடுத்த இருக்கக்கூடிய ஒரு ஸ்டென்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு MQ4 கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு Qualcomm பேஸ்ட் வரக்கூடிய மொபைல்ஸ் அண்ட் MediaTek பேஸ்ட் வரக்கூடிய மொபைல். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த SM8350, 8450 RAM மட்டும் நம்ம ரீபால் பண்றதுக்கு. இப்போ டபுள் டெக்கர் வைஸா வருதுன்னா அது மட்டும் தான். இதே வந்து 8th ஜென்ல இப்போ ஸ்னாப்டிராகன்ல 8th Gen 1 வருது, SM8450னா அதுக்குரிய ஸ்டென்சில் இந்த. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்டென்சில் இந்த இதுக்கு கீழே நம்மளுக்கு மாடல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து MT6833V, இது MT6799W CPU-க்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மாடல் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நீங்க வாங்க வேண்டியது MQ4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர், அதாவது இந்த பார்ட் நம்பர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அது மேட்ச் ஆகும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு QU8 அப்படின்னு சொல்லக்கூடிய, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு Qualcomm பேஸ்ட் சிப்செட் வரக்கூடியது. நம்ம அந்த Redmi 5A, 6 இந்த மாடல்கள் சூஸ் ஆகும். ஸோ SDM439 சார், இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இந்த நம்பர் எல்லாமே நம்ம CPU மேல மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அந்த நம்பர் இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டென்சில் நம்ம ரீபால் பண்ணலாம். சரிங்களா? நான் கண்டிப்பாக வந்து நான் CPU ரீபாலிங்கும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா BS1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டென்சில். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் பேஸ்ட் வரக்கூடிய மொபைல், இல்ல நம்மளோட Qualcomm பேஸ்ட் வர்றது, இல்ல பவர் ஐசி PM8350, PM8350C. ஸோ இந்த மாதிரி மாடல் எல்லாமே பார்த்து பவர் ஐசிக்குரிய ஸ்டென்சிலும் தனியாக கொடுத்துருக்கு. இது போக நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ரிலேட்டட் ஸ்டென்சிலும் கொடுத்துருக்காங்க, CPUக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா BS1 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ கம்ப்ளீட்டா நான் சொல்லக்கூடிய நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து SAM16 வெர்ஷன் 2, அதாவது நம்மளோட சாம்சங் பேஸ்ட் வர முடியாது. எக்ஸினாஸ்ல 1280. ஸோ இந்த மாதிரி பல மாடல் A சீரிஸ்ல A33, A53, A536, A13 இந்த மாதிரி மாடலுக்குரிய கம்ப்ளீட் ஸ்டென்சில். அதுல இருக்கக்கூடிய RAM, ROM, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா EMMC, நம்மளோட CPUC. ஸோ இதுக்கு ரீபால் பண்றக்கூடிய ஸ்டென்சில். ஸோ ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்னடா நம்பர் தானே சொல்றாங்கன்னு நினைக்க வேணாம். கம்ப்ளீட்டா ஒரு கடை வைக்கணும், ஒரு CPU லெவலில் நான் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்டென்சில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா நீங்க பண்ணலாம். சார் நான் இவ்வளவு ஸ்டென்சில் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா வாங்கினீங்கன்னா சர்வீஸ் வந்து நம்ம சிப் லெவலில் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க EU3. அடுத்து பார்க்க போறது EU3 வெர்ஷன் 4.0 வெர்ஷன் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சாம்சங் பேஸ் தான், எக்ஸினாஸ் சேர்த்து வரக்கூடிய சிப்செட். இப்போ எக்ஸினாஸ்ல 78855 RAM, இப்போ டபுள் டெக்கர் ஐசி வருது தெரியுமா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ரேமுக்கு நம்ம CPUக்கு ரெண்டுக்குமே சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா SAM 10. அதான் இதுவும் சாம்சங் குறி தான். சாம்சங் எக்ஸினாஸ்ல 9820 S10 plus S10 லைட், ஸோ Note 10. ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு ஃபுல்லாமே என்ன பண்ணலாம், இந்த ஸ்டென்சில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய என்ன சார் சின்னதா இருக்குன்னா நம்ம அந்த மாடல்ல நம்மளுக்கு நெட்வொர்க் ஐசி இருக்கும், பவர் ஐசி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரீபால் பண்றதுக்கு மொத்தமா கம்ப்ளீட் கைடா கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா MQ5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டென்சில் Qualcomm பேஸ்ட் வரக்கூடியது. சரியா? CPU 0.12 mm,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மீடியாடெக் பேஸ்டும் இருக்குது, எம்டிக்கு ரெண்டுமே சேர்ந்து. மேலே இருக்கிறது ஃபுல்லாக மீடியாடெக், அதிலே பாருங்கள் எம்டின்னு வந்துட்டாலே மீடியாடெக் தான். கீழே எஸ்எம்னு வருது, ஸ்னாப் டிராகன் குவால்காம் அந்த இது. ஸோ அதில் வரக்கூடிய சிப் செட்டுக்கு இந்த நம்பர் வந்துச்சுன்னா அதில் நம்ம ரீபால் பண்ணலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா MU3. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மீடியாடெக் ஃபுல்லாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மீடியாடெக் பேஸ்ட் சிப் செட் வரக்கூடியதுக்கு MT688 CPU. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பரை தான் மெயினாக நோட் பண்ணணும். அதாவது MU4 வெர்ஷன் 2.0. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டென்சில் OV6, அதாவது நம்மளோட ஓப்போ விவோக்கு மட்டும். சார் இதுக்கு முன்னாடி சிப்செட் பேஸ் பண்ணி பார்த்தோம், இப்போ மாடல் பேஸ் பண்ணி வருது. ஓப்போல வந்து பார்த்தீங்கன்னா A32, விவோல Y30, Y31, ஐக்யூல U1, U1X. ஸோ அடுத்து மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ன்றது நம்மளோட குவால்காம். ஸோ இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OV6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டென்சில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா MU5, நம்ம மீடியாடெக் பேஸ்ட் வரக்கூடிய மாடலுக்கு MU5. இதுக்கு முன்னாடி MU4 பார்த்துருப்போம், இது MU5 சரிங்களா. ஸோ அடுத்து QU7 நம்மளுக்கு குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய CPU-IC கூடிய ஸ்டென்சில். ஸோ அந்த நம்பரை பார்த்து சொல்கிறோம். ஸோ அந்த கரெக்டாக உங்களுக்கு CPU-IC மேலே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை எடுத்து இந்த ஸ்டென்சில் எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் வச்சு ரீபால் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MQ3ன்றது குவால்காம் மீடியாடெக் ரெண்டுக்குமே உள்ள ஸ்டென்சில் தான் இது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து SAM A15. ஸோ சாம்சங் மாடலில் வரக்கூடிய S21, S21 Plus, 21 Ultra. ஸோ எக்ஸினாஸில் 2100 இந்த மாதிரி ஸ்டென்சில் கூடியது SAM 15 வெர்ஷன் 1.0. ஸோ அடுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா WSR, நம்மளோட WTR IC, நம்மளோட நெட்வொர்க் ஐசி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்குரிய மாடலுக்குரிய நம்பர் இப்போ WTR 3905, 3925 இது எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக WSRல 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டென்சில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரீபால் பண்ணலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா QU3 குவால்காம் பேஸ்ட் சிப்செட்டுக்குரிய ஸ்டென்சில் சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SAM 16 வெர்ஷன் 2.0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A33, 53, A536, A111, A21S, F13. ஸோ இந்த மாடலுக்குரிய CPU-IC, eMMC நம்மளுக்குரிய ஸ்டென்சில் தான் இருந்தது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா RF2, நம்ம RF-IC நம்ம 3G 4G ஐசிலாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த QFN-IC-க்குரிய ஸ்டென்சில் இருந்தது RF2. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா QU1 குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய மொபைல் MSM 8996B, MSM 8976B இந்த கூடிய ஸ்டென்சில் இது. ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்கோல நம்ம போக்கோ C40 மாடலுக்கு. ஸோ இந்த மாடலுக்குரிய ஸ்டென்சில் MI18 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டென்சில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட eMMC, eMCP, UFS அதுக்குரிய ஸ்டென்சில் கம்ப்ளீட்டா eMMC 2 அப்கிரேட் ஸ்டென்சில் இது. நம்மளோட eMCIC, eMCP, UFS IC கூடிய ஸ்டென்சில் ஓகேங்க, eMC 2ன்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா eMMC 3, eMC 1ன்றது RIC மட்டும்தான் இருக்கும், அது நம்ம பழைய வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். eMC 2க்கு அடுத்து eMC 3, இதுல வந்து நம்மளுக்கு ரேம் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா NAND IC, அது eMC, eMCP, UFS இதுக்குரிய ஸ்டென்சில் இது. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டென்சில் கிட்டு. இந்த கம்ப்ளீட் ஐசி கிட் நம்மளுக்கு இதை இருந்துச்சு, ஒரு கடை வைக்க போறோம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா நம்ம என்ன மாடல் நம்ம சர்வீஸ் வந்தாலும் ஐசோலேட் சர்வீஸ் வந்தாலும் நம்மளால ஈஸியா ரீபால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ஒவ்வொரு மாடல் நம்ம தேடி தான் வாங்குற மாதிரி, நான் அந்த நேரத்தில் வாங்கிக்கலாம் தாராளமா வாங்கிக்கலாம். இல்ல சார் நான் கம்ப்ளீட்டா ஒரு ஐசி செட்டே நான் வாங்கி வச்சுக்கிறேன்னா நீங்க இந்த நம்பர் வாங்கி வச்சுன்னா அப் டு இப்போ லேட்டஸ்ட்ல இருக்கிற வரைக்கும் இது ஓகே. ஃபியூச்சர்ல அது அப்கிரேட் ஆகலாம். ஃபியூச்சர் அப்கிரேட் ஆகும்போது நாங்க என்ன பண்றோம்னா கண்டிப்பா அப்கிரேட் பண்றோம். இங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நமக்கு இதே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து படிச்சு முடிச்சுட்டு போனாலும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி வீடியோஸ்லயும் உங்களுக்கு என்ன பண்றோம், நாங்க சப்போர்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.